இந்த வீடியோவில் நம்ம சத்துணவுத்துறையிலிருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். 10th மேலே 12th NA டிகிரி டிப்ளமா ITI அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரி உங்களுக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் February 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போஸ்ட்டுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச்சாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து என்ன போஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட பெயர் தமிழில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. வசிப்பிட முகவரி ஆங்கிலத்தில் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா பேர் அல்லது கணவர் பேர் இங்கே ஃபில் பண்ணலாம். அடுத்து உங்களோட கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களோட வசிப்பிடத்திலிருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களோட வீட்டுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே டேட்டு இடம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே, உங்களோட ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரூஃபுமே அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு இங்கே சென்ட் பண்ணணும். மாவட்ட ஆட்சித்தலைவர், சத்துணவு பிரிவு அலுவலகம், தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம், தென்காசி 627811 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ புதுசாக இந்த பிரிவு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இதுக்கான ரெக்கார்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட மாவட்டத்துக்கான அறிவிப்பை வெளிவந்த உடனே நாங்கள் வீடியோவை கொடுத்துருவோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதமான பதவிகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரோட சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேலரி பற்றி உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 8,000 ரூபாய் தொகுப்பூதியமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தற்காலிகமானது தான். 11 months இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 11 மாதத்துலேயும் உங்களுக்கு இந்த ஜாப் ரெனிவல் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபோட இன்டர்வியூ டைரெக்டாக செலக்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கான முத்திரை தலையில் ஒப்பந்த பணிப்பத்திரம்லாம் வாங்கிக்குவோம். அதாவது அக்ரிமெண்ட் போட்டு தான் ஜாபில் ஜாயின் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்துக்கு உரிய பணி தொடராணை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பும் வழங்கப்படும். ஸோ இங்கே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேப்புக்கு அப்புறம் பணியிடம் புதுப்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது தற்காலிகமான பணியிடம் தான், பர்மனன்ட் பண்ண மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அந்த டேட் படி 21 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 15ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு
கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தகவல் தொகுப்பாளர் மற்றும் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் தான் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்து அதே ப்ராசஸ் தான். 11 மந்த் வந்து ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் பீரியட் வந்து ரெனுவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எழுத்து தேர்வு அல்லது நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஜாப் வந்து திருப்திகரமாக இருந்துச்சுன்னா பணி தொடரணை வந்து வாங்கி உங்களுக்கு வந்து பணிக்கால நீட்டிப்பு வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னுரிமை அல்லது பணி நிரந்தரம் கோர முடியாது, தற்காலிகமான பணியிடம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பண்ணால் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கும் காலம் வரை இந்த பணியிடம் வந்து அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி அந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே, அவங்க ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அனுபவம் பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டைப்ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஜனவரி 1, 2025 அந்த டேட்டுக்குள்ளே 21 to 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. February 15 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுமே உங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சேம் அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன ஃபார்ம் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக ஃபில் பண்ணி அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கம்ப்யூட்டர் கல்வி தகுதி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணி அதே மாதிரி அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கினது தான், செல்ஃப் அட்டஸ்டட் கிடையாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். அந்த அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.